அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் கோவிலோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட முருகன் கோவிலுங்க. செவ்வாய் தோஷம் போக்கும் கோவிலா இருக்கு. திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு இணையான கோவிலா கருதப்படக்கூடிய இந்த கோவிலில் எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீரில் காணாமல் போகக்கூடிய ஒரு கோவில் அப்படிங்கிற ஒரு பெரும் அதிசயத்தை பெற்றிருக்கக்கூடியது தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில். அது என்ன நீருக்குள்ளே காணாமல் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுக்கு நடுவே தாங்க இந்த கோவிலே அமைந்திருக்கு. இந்த கோவிலில் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அதிசயம் மட்டும் இல்லை, கோவிலை பற்றிய பல தகவல்கள் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் மூலவர் திருமேனியே இங்கு கல்லால் தான் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கல்லால் தான் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்செந்தூருக்கு இணையான இந்த கோவில் நாம் இங்கே வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா எந்த விஷயமும் நாம் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ ஆண்டுகளாக பல வெள்ளப்பெருக்கை கண்ட இந்த கோவில் இதுவரை எந்த சேதமும் ஏற்படாமல் கம்பீரமாக ஆற்றுக்கு நடுவே காட்சி கொடுக்குது. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் திருச்செந்தூர் மூலவரை போலவே கையில் பூ ஜபமாலையோடு காட்சி கொடுப்பாரு. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கி காணாமல் போய் மீண்டும் எழக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு கூட இந்த அதிசயத்தை நம்ம சொல்ல முடியும். அப்படி பெரும் சிறப்பை கொண்ட இந்த கோவில் இந்த கோவிலுக்கு பெயர் என்ன, எந்த மாவட்டத்தை சார்ந்த கோவில், மேலும் இப்போது இருக்கக்கூடிய இந்த மழை வெள்ளத்தால் என்னெல்லாம் நடக்குது, இது போன்ற நிறைய ஆச்சரியமிக்க தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுளுடைய அருள் முழுமையாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்குங்க. குடைவரை திருமேனியாக அமைந்திருக்கு. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்குங்க. இந்த கோவிலினுடைய மூலவர் சுப்பிரமணியர் சுவாமி அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய கருவறையில் பாறையில் குடையப்பட்ட திருமேனியாக வள்ளி தெய்வானையோடு 4 கரங்கள் கொண்டு நின்ற கோலத்தில் முருகப்பெருமான் அழகாக காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா அது மிகையாகாதுங்க. 1000 வெள்ளத்தாலும் அசைக்க முடியாத ஒரு முருகன் கோவில் அப்படிங்கிற ஒரு வியப்புமிக்க தகவலை நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றுப்படுக்கையில் அமைந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோவில் தாங்க குறுக்குத்துறை முருகன் கோவில். ஆற்று வெள்ளம் வரும்போதெல்லாம் இந்த கோவிலுக்குள்ளே தண்ணீர் புகுந்து இந்த கோவிலே மூழ்கிடும். அதே போல் வெள்ளப்பெருக்கு வடிந்தவுடன் தான் மீண்டும் பொலிவோடு இந்த கோவில் காட்சி கொடுக்கும். இந்த கோவில் சுமார் 300 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட கட்டப்படக்கூடிய கட்டிடம், அதாவது காங்கிரீட் கட்டிடங்கள் ஒரு 100 ஆண்டுகள் தான் தாக்குப்பிடிக்குது. ஆனால் இந்த கோவில் சுமார் 1000 வெள்ளத்தை ஊதித்தள்ளி கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தை எப்படி தாக்குப்பிடித்து நிற்கிறது என்பதை பெரும் வியப்போடு இன்றைக்கும் இந்த கோவிலை வியந்து தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதே போல் இந்த கோவில் இப்படி இவ்வளவு வெள்ளத்தை தாங்கி நிற்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. அதாவது இந்த கோவிலினுடைய அமைப்பே அப்படி கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு படகு போல வடிவில் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கோவில் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய கோவில்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தனித்துவமான கோவில் இந்த கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். முற்காலத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் காணப்படும் கல் பாறைகள் தெய்வ திருவுருவங்களை வடிப்பதற்கு ஏற்றதாக அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பாறையில் இருந்து தான் திருச்செந்தூர் கோவிலினுடைய மூலவர் திருவுருவம் செய்யப்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்குது. அப்படி திருச்செந்தூர் முருகனை உருவாக்கிய சிற்பி பிறகு வள்ளி தெய்வானையோடு கூடிய மற்றொரு முருகன் விக்கிரகம் செய்ய நினைத்து இங்கிருந்த கல் பாறை ஒன்றில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகனின் திருவுருவத்தை செதுக்கினாராம். ஆனால் என்ன காரணத்தாலும் அந்த பணி முழுமை பெறாமல் முருகனுடைய சிற்பமானது கல் பாறைகளில் செதுக்கப்பட்ட கோலத்திலேயே தங்கிடுச்சு.
பிறகு வந்த நாட்களில் வயது முதிர்ந்த பெண்மணி ஒருவர் தாமிரபரணி ஆற்றில் குளிப்பதற்காக இந்த வழியாக வந்தபோது கற்பாறையில் செதுக்கப்பட்டிருந்த முருகனுடைய சிற்பத்தை பார்த்துருக்காங்க. முருகனுடைய இந்த அழகிய திருவுருவை கண்டதும் அந்த அம்மையார் தூய பக்தியோடு தினமும் அங்கு வந்து அந்த முருகனுடைய திருவுருவத்திற்கு வழிபாடுகள் செய்து வந்தாங்களாம். அவரை தொடர்ந்து ஆற்றுக்கு நீராட வந்தவங்க பலரும் இந்த முருகனை வழிபட தொடங்கியிருக்காங்க. நாளுக்கு நாள் பக்தர்களுடைய கூட்டம் நிரம்பி வழிந்திடவே சிறிது சிறிதாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பாறையை ஒட்டி சிறிய கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. பிறகு இந்த கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் முருகன் விக்கிரகத்தை போன்றே சிற்பியால் பாறையில் வடிவமைக்கப்பட்ட திருமேனி இங்கே இருக்கக்கூடிய மேல கோவிலில் மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் தாமிரபரணி ஆற்றின் நடுவில் அமையப்பெற்றிருக்கிறதுன்னு பார்த்தோம். பல வருடங்களாக ஆற்றினுடைய வெள்ளத்தை தாக்கு பிடித்து எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் கம்பீரமாக காட்சி தர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு முக்கியமாக பெருகி வரக்கூடிய வெள்ளத்தை கிழித்து பிரிக்கக்கூடிய வகையில் இந்த கோவிலினுடைய மேற்கு பகுதி மதிர் சுவர் படகின் முனை போல கட்டப்பட்டு இருக்கிறது. இதனால் வெள்ளம் வந்து மோதும் போது இந்த கூர்மையான சுவரில் பட்டு சிதறி ஓடி போகும் என்பதால் கோவிலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி போலவே கையில் மலர் ஏந்தி சிவ பூஜை செய்யக்கூடிய கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நடைபெறக்கூடிய ஆவணி மற்றும் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் அன்று இந்த தல ஆறுமுக பெருமான் இங்கே தங்க சப்பரத்தில் சிவசாந்தி கோலம் பூண்டு நெல்லை மாநகருக்கு எழுந்தருள்வார். அப்போது திருப்பணி முக்கில் வைத்து ஆறுமுக பெருமானுக்கு வைர கிரீடமும் வேலும் சாத்தப்படும். பிறகு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேர் வீதிகளில் உலா வந்து மறுநாள் காலை வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தியாகிய மாலை பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தியாகி தேர் வீதியில் உலா வந்து குறுக்குத்துறை முருகன் குறுக்குத்துறை வந்து சேர்வார். இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவில் திருநெல்வேலி மாநகரில் இருந்து தென்கிழக்கே சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கக்கூடிய குறுக்குத்துறை முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்ம இங்கே வந்து சேர முடியும். இப்படி பெரும் சிறப்பை கொண்டிருக்கக்கூடிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இத்தனை ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக ஆற்றுக்கு உள்ளேயே இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு நாம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்து வழிபட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர், அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே நெல்லையில் நிறைய மழைப்பொழிவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை சுற்றி ஆற்றினுடைய அந்த வெள்ளமானது கோவிலினுடைய அந்த பகுதியவே முழுதாக மறைக்கக்கூடியது. அதே போல் அந்த கோவிலுக்குள்ளே தான் அந்த தண்ணீரே கடந்து போகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக பெரும் வெள்ளம் ஏற்பட்டாலும் இந்த கோவிலை மூழ்கடித்து விட்டு போகக்கூடிய நிலை இருந்தாலும் பிறகு அந்த கோவில் மீண்டும் எழக்கூடிய ஒரு தன்மை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான பெரிதாக சேதமும் இல்லாமல் இவ்வளவு வருடங்கள் கடந்திருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 300 ஆண்டுகளாக எந்த வெள்ளத்தையும் தாங்கக்கூடிய வகையில் இந்த கோவில் அவ்வளவு சிறப்பாக கட்டப்பட்டிருக்கு. 1992 புயல் மழையின் போது 2 லட்சம் கனஅடி தண்ணீர் தாமிரபரணியில் கரை புரண்ட போது கூட இந்த கோவிலின் மேல்தள ஓடுகள் மட்டுமே சேதமடைந்ததான், வேறு பகுதிகள் எதுவும் சேதமடையவில்லை அப்படின்னும் வெள்ளத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தான் கோவிலினுடைய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இப்படி 17ஆம் நூற்றாண்டுக்கு பின் நாயக்க மன்னர் காலத்தில் திருநெல்வேலி பகுதியில் ஆளுநராக இருந்த வடமலை பிள்ளையினுடைய காலத்தில் தான் இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்படுதுங்க. முக்கியமாக எல்லா கோவில்களுமே இந்த தாமிரபரணி நீர் தான் அபிஷேகத்துக்கு செல்லும். ஆனால் இங்கே வருஷத்துக்கு ஒரு முறை தாமிரபரணி அன்னையே முருகனுக்கு அபிஷேகம் செய்து ஆனந்தப்படுகிறாள் அப்படின்னு இன்னொரு தகவலும் சொல்லுவாங்க. மேலும் கோவில் ராஜகோபுரத்தில் இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட காந்தி, வ.உ.சி போன்ற தலைவர்களுடைய உருவங்களும் சுதை சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பு.
என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.